அனைவருக்கும் தினுடெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு அற்புதமான ஒரு திருக்கோவிலையும் ஒரு புனித தீர்த்தத்தையும் நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். ராமபிரானின் தம்பியான லக்ஷ்மணனால் உருவாக்கப்பட்ட ஒரு புனித தீர்த்தம், சகல பாபங்களையும் போக்கும் ஒரு புனித தீர்த்தம். நம் வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலேயே நாம் பல பாபங்களையும் செய்திருக்கலாம். நாம் செய்த சகல பாபங்களையும் தீர்க்கும் ஒரு அற்புத தீர்த்தம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள லக்ஷ்மண தீர்த்தம். இந்த லக்ஷ்மண தீர்த்தம் உருவான வரலாறையும் அதன் அற்புதங்களையும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். பிரம்மாண்டமான மிக பேரழகுடன் திகழும் இத்திருக்கோவிலின் காட்சிகளை பார்த்து கொண்டே நாம் இத்திருக்கோவிலின் வரலாறுகளை தெரிந்து கொள்வோம். ஆன்மீகமும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த தீர்த்த ஸ்தலமான ராமேஸ்வரத்திற்கு பலரும் வந்து செல்கின்றார்கள். ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்று விளங்கும் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள இந்த லக்ஷ்மண தீர்த்தம் ராமாயணத்தின் மிக முக்கிய அத்தியாயத்துடன் தொடர்புடையது. அரக்கர்களின் அரசனான ராவணனை வதம் செய்துவிட்டு சீதையுடன் ஸ்ரீராமர் அயோத்திக்கு திரும்பினார். ஆனால் இதிகாச நெறிமுறைகளின்படி ஒரு பிராமணனை வதம் செய்வது, அது ராவணனாக இருந்தாலும் சரி, பிரம்மஹஸ்தி தோஷம் என்ற பெரும் பாபத்தை ஏற்படுத்தும். ராவணன் சிவபக்தனாகவும் வேதங்களை அறிந்த பிராமண குலத்தை சேர்ந்தவனாகவும் இருந்ததினால் அவனை வதம் செய்ததன் மூலம் ஸ்ரீராமருக்கும் அவருடன் இணைந்து போரிட்ட லக்ஷ்மணனுக்கும் அந்த பாபதோஷம் பிடித்து கொண்டது. அதன்படி ராமபிரான் தனது பாப நிவர்த்திக்காக ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். அதுவே இன்றைக்கு உலக புகழ் பெற்று விளங்கும் ராமநாத சுவாமி திருக்கோவிலாக விளங்குகிறது. அதே சமயம் போர்க்களத்தில் தன்னுடன் நின்று பல தியாகங்களை செய்த லக்ஷ்மணனும் தனது பாவங்களை நிவர்த்தி செய்ய விரும்பினார். தன் அண்ணனான ஸ்ரீராமரின் வழிகாட்டுதலின்படி ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு அருகில் ஒரு புனித தீர்த்தத்தை ஏற்படுத்தி அங்கேயே சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து சிவ பூஜை செய்ய விரும்பினார். ஸ்தல புராணத்தின்படி லக்ஷ்மணன் தன் வில்லின் முனையால் பூமியை தொட்டு ஒரு புனித தீர்த்தத்தை உருவாக்கினார். அப்படி லக்ஷ்மணனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த லக்ஷ்மண தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடினால் மனிதர்களின் அறியாமை மற்றும் பாவங்கள் நீங்கி மனம் தூய்மை அடையும் என்பது ஐதீகம். இந்த தீர்த்த குளத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள கோவிலில் உள்ள சிவலிங்கம் லக்ஷ்மணேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். ராமேஸ்வரம் வரும் பக்தர்கள் பிரதான கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு இந்த லக்ஷ்மண தீர்த்தத்தில் நீராடி லக்ஷ்மணேஸ்வரரை வழிபடுவது காலங்காலமாக பின்பற்றும் ஒரு பாரம்பரியமாக இருந்து வருகிறது. இந்த லக்ஷ்மண தீர்த்தமானது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நீங்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சென்றால் இந்த லக்ஷ்மண தீர்த்த கோவிலுக்கு சென்று இறைவனின் அருள் பெறுங்கள். அடுத்த ஒரு புகழ்பெற்று விளங்கும் திருக்கோவிலின் பதிவில் சந்திக்கும் வரை தினுடெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.